அவன் எகிப்தோட்டு புறப்பட்டவள் பலவீனன் ஒருவனும் இல்லை. இதான் பஸ்கா. ஒருவருக்கு ஒரு குறை இல்லை. இதான் பஸ்கா. வஸ்திரம் பழமையாய் போகவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? பகலில் மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்கள் நடந்து போனார்கள். They are under the covering of the God's presence. கரெக்டா? அவங்களுக்கு மேல பகல்ல இரவுல. ஆனா உங்களுக்கு எனக்கு மேல இல்லை. எனக்கு உள்ளேயே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்கு உள்ளேயே இருக்கிறார். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிறார். அப்போ நம்ம எதில் தான் இருக்கணும்? இந்த சென்ஸுக்குள்ள எனக்கு உள்ள இயேசு மகிமையின் நம்பிக்கையாய் வாசமா இருக்கிறார். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா தங்கி இருக்கிறார். இதுக்குள்ளேயே, இந்த சென்ஸுக்குள்ளேயே இருந்தா நீங்க வெற்றியை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி தான். சரி, இப்போ சங்கீதம் 118 ஒவ்வொரு நாளை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடுவோம். எதுக்குள்ள தெரியுமா? தீர்க்க தரிசனத்துக்குள்ள. அங்கேயும் சிலுவை வருகிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. அந்த தீர்க்க தரிசனத்தோடு இணைத்து தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நாம் கலிகூர்ந்து மகிழ கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின. ஐயா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தான் உங்களுக்கு உண்டு பண்ணின நாள். ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறாருன்னா கிருபை. ராத்திரி படுக்கவும் காலையில் எந்திரிக்கல, அப்படியே பெட்டிலேயே எப்படி, அது ஒரு நல்ல மரணம் தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம சபையில் நல்ல மரணம்னா பூரண வயது, நீடித்த நாட்கள், வியாதி இல்லாத மரணம். ஹார்ட் அட்டாக்லாம் கிடையாது. இன்னும் ராத்திரி தான் படித்தாரையா? இல்லை, சிவியர் அட்டாக்கா, ஹார்ட் அட்டாக். உங்களுக்கு எந்த அட்டாக்கும் கிடையாது. நம்ம தான் அவனை அட்டாக் பண்ணுகிறவர்கள். என் நாமத்தில் பிசாசை சொல்லுங்க துரத்துவீர்கள். நம்ம தான் அவனை அட்டாக் பண்றவங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கிடையாது, அந்த வியாதி இந்த வியாதி ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் அவர் உள்ள இருக்கிறார் என்ற சென்ஸுக்குள்ள நீங்க இருக்க ஒவ்வொரு நாளும் எங்க ஆகிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் வாழ வயது ஆகிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், இன்னைக்கு நான் காலேபின் பலன் உடையவனாய் இருக்கிறேன். டாடி உமக்கு நன்றி. காலேபுக்கு 85 வயசுல 40 வயசு பலனாக இருந்துச்சு. ஆகவே எனக்கு ஒவ்வொரு நாளும் 40 வயசு தான். அப்படி நான் 40 வயசு பலன் தான் எனக்கு இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் டெய்லி சொல்லி பாருங்க. அந்த பலனை அன்று அன்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தை உங்கள் சரீரத்துக்கு அன்று அன்று பலன் கொடுத்து கொண்டே இருக்கும்.